இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வித் கத்திரிக்காய் சாம்பார் சாதம் வித் முட்டை. இதெல்லாம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்க, எங்கள் வீட்டு ஸ்பெஷல். முருங்கைக்கீரை பொரியல் வைக்க போகிறேன். இது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய ஸ்டைலில் வைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரைங்க இது. ஸோ லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, எல்லா பசங்களும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. அதனால் நான் கீரை பொரியல் எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அரும்பு இலையாக இருந்தனால சொல்லுவாங்களா, அதாவது கொழுந்து இலையாக இருந்தனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சோண்டி வெங்காயம், ஒரு 3-4 பல்லு பூண்டு, 4 மிளகாய், கொஞ்சோண்டி தேங்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கொரன்னு சொல்லி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது கூட சீரகம், லைட்டாக கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைப்பேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டில் வச்ச தேங்காய் இருந்தால் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் கொஞ்சோண்டி தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போது 4 மிளகாய், கொஞ்சோண்டி பூண்டு, கொஞ்சோண்டி பொடி உள்ளி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய உள்ளியாக இருந்தது, என்கிட்ட பெரிய உள்ளி இருந்தது, அதை நான் கட் பண்ணி 2 எடுத்துருக்கும் போது நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சோண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகங்க. ஓகேவா? இவ்வளோத்தையும் போட்டு பரபரன்னு நான் உங்கள்கிட்ட அரைச்சி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிருக்கிறது பரபரன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இங்கேருந்து இந்த மாதிரி இருக்கும், திப்பியாக இருக்கிற மாதிரி நான் அரைச்சிருக்கேன் நான். ஓகேவா? இப்போது டக்குன்னு நம்ம அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். அதனால தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். உண்மையாகவே முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் அதை நிறைய வெரைட்டியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ராகி கிண்டுவோம் இல்லையா, ராகி அடை போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் உளுந்த வடையில், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம பண்ணலாம் அதில் நமக்கு. ஸோ நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் வேறு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம அதில் கடுகு ஏற்கனவே நம்ம அதில் சேர்த்துருக்கிறது சீரகம் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதில் ஒரு சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் இதில் தக்காளி எதுவும் ஆட் பண்ணலை. தக்காளி இல்லாமல் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் தக்காளி போடுவீங்களான்னு சொல்லி நம்ம மற்ற கீரை கூட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் வைப்பேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இது டக்குன்னு பொரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாகிடும். இது கிராமத்து ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும். வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு தெருவில் ஒரு மரம் இருக்கும். அவங்கக்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். சிட்டி சைடில் நீங்கள் போக போக உங்களுக்கு ரொம்ப ரேரு கிடைக்கும். பட் ஆனால் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சில நேரம் அது நல்லா இருக்குமா இல்லையா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கீரை டேஸ்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு மரத்தில் டேஸ்ட் கீரை மாறுபடும். அதனால் இப்போது நான் வச்சுருக்க இந்த மரத்தோட கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம போடுறது வெங்காயம் தான். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துட்டேன். நம்ம யாருக்கிடையே அதில் கொஞ்சம் வெங்காயம் வேறு நம்ம பரபரன்னு அரைச்சி வேறு விட்டுருக்கோம். அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இதுவே நல்லா வதக்கி விட்டுட்டு சூப்பராகவே இருக்கும்.
நீங்கள் ஒரு இடத்த இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே எண்ணெயாக இருக்கும். நான் அடுப்பு ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் நமக்கு ஓரளவுக்கு ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு செம்மியாக இருந்தால் போதும். கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து நிறைய வெங்காயம் போட்டால் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி உள்ளி கிடச்சா அதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வச்சுருந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துருந்தேன்ல, அந்த கீரையை நான் வந்து இதில் போட்டேன். நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்க்க தான் தெரியும் எங்கே நிறைய கீரை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் நிறைய இருக்காது. அது பார்த்தா அப்புறம் கொஞ்சோண்டி ஆயிடும். அதனால தான் இந்த பாருங்க நான் எவ்வளோதான் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வச்சுருந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. அந்த சீரகம் இதோட அரைச்சி மிளகாலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சீரகம், அப்புறம் அது உள்ளி, அப்புறம் பச்சை மிளகா, இதோட ஸ்மெல்லு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதனால தான் கிராமத்தில் ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் அம்மி வச்சுருப்பாங்க. என்ன செய்வாங்க, உடனே அந்த உள்ளி இதெல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் அரை வரையுமா அதை வந்து இது பண்ணி எடுத்து வந்துடுவாங்க, அரைச்சி எடுத்து வருவாங்க. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் உப்பு சேர்க்கலை, உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னால் இதாகிடாது. எப்படி சொல்கிறது, உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா கடுத்து போயிடும் கீரை. இப்போ நம்ம ரொம்ப கடுத்த கீரை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இது டக்குன்னு சொல்ல வரலன்னு நீங்கள் வந்து பக்கம் நினச்சிட்டாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இது பண்ணி அந்த மிக்சியில் இருக்கிறதையும் கழுவி இதுக்குள்ளே விட்டுட்டேன். இப்போ என்ன செய்வேன்னா, அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருவேங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா, ஒரு அரை கிளாஸ், நான் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. நல்லா சொல்லப்போனால் 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் நான் தண்ணி எடுத்துருக்கேன். அந்த 1.5 கிளாஸ் தண்ணியை வந்து இதுக்குள்ளே நான் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போவே வாசனை ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. இன்னும் இதில் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேங்க. தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம், நிறைய போட்டுறாதீங்க. முதல்ல கீரை வந்து கடுத்து போயிடுங்க. கடுத்து போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து நான் போட்டிருக்க தேங்காய் இதெல்லாம் வேகணுங்கிறதுக்காக, தேங்காயும் வேகணும், நம்ம போட்டிருந்த கீரையும் வேகணுங்கிறதுக்காக நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். என்கிட்ட இளங்கீரையாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அதே மாதிரி கிடச்சிதுன்னு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதிலே வந்து முருங்கைக்கீரை பூலையும் பண்ணுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை போட்டு பண்ணுவாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோங்க சிம்லே. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கீரையை பார்த்துடலாம். சூப்பராக நம்மளோட கீரை எல்லாமே நல்லா வந்து கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட தேங்காய் போட்டிருந்தது, அந்த சீரகம், இதெல்லோட ஃப்ளேவர் வந்து பயங்கர சும்மா டெம்டிங்காக இருக்குது. ஸோ உப்பு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவும் போட்டுற வேண்டாங்கனால நான் பார்த்து போட்டுட்ருக்கேன். கடுத்துருச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது, ரொம்ப இதாயிரும். அதனால தான் சூப்பராக நம்மளோட கீரை வந்து ரெடியாக நான் உப்பு போட்டேங்க. இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இருக்கும் இல்லையா, இந்த கீரையில் இருக்க தண்ணி கொஞ்சம் இருக்குங்க. நம்ம யாருக்குன்னு நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம்ல, இந்த தண்ணியை மட்டும் லேசாக வற்ற வச்சுட்டு நம்ம போட்டு இந்த தேங்காய், இந்த கீரை, நம்ம போட்டு இந்த பச்சை மிளகா, பூண்டு ஸ்மெல்லு இதெல்லாம் சேர்த்து அப்படியே சும்மா
நான் எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து முட்டை போட்டு செய்வாங்க, செம்மையாக இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் ப்ளாகில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருந்த வெங்காயம் இதுக்குள்ளதெல்லாம் தண்ணி வத்துட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா இதாகிடுச்சுங்க, வத்திருச்சு. கீரையும் நம்ம நல்லா எல்லாம் தேங்காய் அதெல்லாம் சுற்றி இருந்துச்சுல எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் தண்ணியே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்ல இதை வறுத்து எடுத்துடணும். கீரை பொரியலுக்கு சூப்பராக. இதில் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப உங்களுக்கு சென்டரில் வந்து தண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி நல்லா வந்து நம்ம இது பண்ணிட்டுருவோம். சூப்பரான நம்மளோட கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இதெல்லாம் அப்படி சும்மா தயிர் ஊற்றி நல்லா பழைய சோறு கூட சாப்பிடுவாங்க. கிராமத்தில் அங்கே அதை சைடில் ஃபுல்லாகவே அப்படி தான் சாப்பிடுவோம். கிராமத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கெலாம் கொண்டு போகும்போது இந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்களா. நிறைய கீரை ஐட்டம்ஸ்லாம் அவங்க அந்த வயலில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த கீரைகள்லாம் எடுத்து வந்து நிறைய மிக்ஸ் கீரைகள் வச்சு இது பண்ணுவாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் பாட்டியும் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்லுவாங்க வயலுக்கெலாம் நாங்கள் போகும்போது தண்ணி இங்கே அதிகமாக எடுத்து சாப்பிடும்போது அந்த நம்மனா ஒரு டூருக்கு போனால் எப்படி ஃபீல் இருக்கும், அதே போல் அவங்க டெய்லி அந்த மாதிரி போய் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமாங்க. சூப்பராக நம்மளோட கீரை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வாங்க சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா சுட சுட சோறுங்க. இன்னைக்கு நல்ல கத்தரிக்காய் சாம்பார் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக இருக்கும். கீரைலாம் நிறைய எடுத்து வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சு சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு நான் தேவைப்பட்டால் கூட அதை வச்சுக்குவேன். அப்புறம் முட்டை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியான சமயம் இந்த மாதிரி சிம்பிளான மெனுவோடு நாங்கள் முடிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்ன மத்தியானத்துக்கு என்னென்ன சமைச்சிங்க வச்சிங்க சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.